ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக இந்த முடி வளர்த்துருக்கேன். ஸோ இந்த முடி வளர்த்ததுக்கான ரீசன் வந்துட்டு கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு வேல்யூபிளான ஒரு ரீசனுக்காக தான் வளர்த்தேன். ஸோ அது என்ன ரீசன்னா, இன்னைக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. கீமோதெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஹோல் பாடியுமே சேஞ்ச் ஆயிரும். அப்படி ஹோல் பாடியுமே சேஞ்ச் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல அந்த ஹேர் லாஸ் ஆன பர்சனுக்கு வந்து நம்ம வந்துட்டு முடியை டொனேட் பண்ணலாம். அதை விக்ரமாக மாற்றி அவங்க வந்துட்டு அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்க ஃபேஸ் வந்துட்டு அந்த முடி இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக முடி வளர்த்துருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே இறையை பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி என்னுடைய ஹேர் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த முடி வந்துட்டு கோயம்புத்தூர் ஹேர் டொனேஷன் சென்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக இந்த முடி வந்துட்டு ஒரு விக்காக மாற்றி அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி சலூன் ஷாப்லேயும் கோயிலெலாம் போய்ட்டு மொட்டை அடித்து தங்களுடைய ஹேர் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இது வந்துட்டு டொனேட் பண்ணோன்னா அந்த கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்ட அந்த பர்சனுக்கு வந்துட்டு விக்காக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹேர் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் கொடுக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்துட்டு நான் நிறைய விஷயத்தை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம், அது அவேர்னஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள் ஆயிடுவேன், நிறையா சொதப்பிடுவேன். என்னுடைய ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப சொதப்பலாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு என்னுடைய ஃபினிஷிங் பெட்டராக கொடுக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து முடிக்கிறேன். ஸோ முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வருஷம் 365 நாட்களுமே வந்துட்டு லைஃப்பில் எவ்வளோ தான் காசு பண்ணியிருந்தாலுமே கஷ்டங்கள், வலி, வேதனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ தயக்கங்கள், நிலை தடுமாற்றம்னு சொல்லிட்டு தயங்கி குழம்பிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தன்னுடைய தலைமுடியிலேருந்து கூட ஒரு மாற்றத்தை கொண்டு இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஸோ நன்றி. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.